இந்த உலகத்தை காப்பாற்றுறவர்கள் சித்தர்கள், யோகிகள், மகரிஷிகள். இன்று சப்த ரிஷிகள் உலகத்தில் பாருங்கள் 7 கண்டங்களாக பிரித்து அவர்களை இந்த உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சூட்சும ரகசியம். அப்படி அந்த சித்தர்கள், யோகிகள், மகான்கள் மட்டும்தான் எங்களை ஆன்ம ஞானிகளால் மட்டும்தான் உலகத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம குருநாதர் சொல்லுவார்கள். அப்படி நாங்கள் போன பௌர்ணமியில் சித்தர்கள் 210 சித்தர்கள் எல்லாரையும் கூப்பிடும்போது அவர்கள் எங்கே கூப்பிட்றாங்கன்னு இருக்காங்க. ஏனெண்டா கடவுள் நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா குரு 10 அடி எடுத்து வச்சு வருவார். நீங்கள் நாங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நேரடியாக கடவுள்ற அருளை பெறக்கூடிய இடம் நாங்கள் வழிகாட்டுறோம். கிருஷ்ணன் சொன்ன மாதிரி நான் சொல்கிற மாதிரி பாருங்கள் மக்கள் நடப்பார்கள்டா இந்த இயற்கை சீற்றங்கள், துன்பங்கள், நோய் நொடியிலிருந்து நாம் காப்பாற்றுவோம். அதுக்கு தான் நமக்கு வழிகாட்டிருக்கார் நம்ம குருநாதர். ஆனால் அந்த வழியில் சரியாக வரணும். ஏனெண்டா அர்ஜுனற்ற என்னை பூரணமாக நீ சரணாகதி அடையும் போது என்னுடைய முழு அருள் உனக்கு கிடைக்கும். அப்போ அந்த முழு அருள் கிடைக்கும் போது உன்னுடைய பாவ கர்மமுறை சித்தத்தில் கர்மாக்கள் எல்லாம் கரைக்கப்படும். அந்த கர்மாவுக்குத்தான் அழிவு ஒழிய உனக்கு இல்லை. அப்போ நான் உன் வண்டியை நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவாக உணர்வாக இருக்கிறார் கடவுள். இதைத்தான் அவர் சொன்னவர். அதை நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன்னு சொன்னால் அப்படி நீங்கள் சரணாகதி இந்த உலகம் நம்ம சொல்கிற மாதிரி எல்லா மக்களும் அப்படி போவார்கள்டா வரப்போகிற இயற்கை சீற்றங்கள் வாரத்துக்கு இருக்குது. உலகத்தில் வரப்போகிறது நோய் நொடி துன்பங்கள் ஏதோ ஒரு வகையில் பாருங்கள் கர்மாக்கள் கூடும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை. அப்படி அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றக்கூடியது சித்தர்கள், யோகிகள், மகான்கள், அவதார புருஷர்கள். ஏன்னு சொன்னால் ஒரு வண்டியை நாங்கள் ஒரு கம்பெனி இறக்கும் போது அதை பல பேர் அந்த வண்டியை காரண்ட் எடுத்துக்கொண்டா வாங்கினா அது அவர்கள் பாவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கு பாருங்கள் என்ன புலவரும் ரிப்பேரிங். அப்போ நாங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. அதே மாதிரி நாங்கள் இங்கே வந்து பாருங்கள் கடமையாற்ற வந்திருக்கிறோம். இது கர்ம பூமி. இந்த பூமியில் பாருங்கள் நம்ம கடமையாற்ற வந்திருக்கும் போது நீங்கள் நம்ம செய்த பாவ கர்மனுக்கு ஏற்ற மாதிரி கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சக்தி குறையும் போது கர்மாக்கள் பாருங்கள் பாவங்கள் கூடும்போது அது என்ன அப்படின்னு சொல்லி நான் ஆதாரங்களோடு இந்த உலகத்துக்கு நிரூபித்து வழிகாட்டுவேன்.